ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக தேங்காய் இல்லாமல் வேர்க்கடலை சட்னி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டான சைடிஷ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி சின்ன கடாயை வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 5 பச்சை மிளகாவை இதில் சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துடலாம். பச்சை மிளகா நல்ல பெரிய சைஸாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தமாரி கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வதக்கும் போது வெடிக்கும், பார்த்து கவனமாக வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாயை எடுத்துடலாம். பச்சை மிளகா நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இது கூடவே வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலை 1/2 கப், 1/4 கப் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் பாதி அரைக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துடலாம். இந்தமாரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தில் பாதியை கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். சுத்தம் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, தேவைக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அரைக்கும்போது தேவைக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்த சட்னியை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் இதில் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சட்னியை கெட்டியாக தான் வைக்க போகிறோம். பச்சை மிளகா வதக்கின அதே எண்ணெயில் தான் தாளிசம் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துடலாம். ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுடலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. தாளிசம் பண்ணதை சட்னியில் சேர்த்துடலாம். தாளிசம் பண்ணதை சட்னியில் சேர்த்தாச்சு. பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. செம டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை சட்னியை இந்தமாரி செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எதுவாக இருந்தாலுமே 2 எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு செமையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டான வேர்க்கடலை சட்னி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.